அந்த காட்டில் ரீட்டாவும் ராக்கியும் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க பெரிய பணக்கார பறவைகளும் கூட. அவங்களுக்கு சொந்தமாக சாக்லேட் ஃபேக்ட்ரி இருந்தது. ரீட்டா யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டா. அவளுக்கு மேக்கப் பண்ணணும், அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து பீச்சு, பார்க்கு இந்த மாதிரி நிறைய இடத்துங்களுக்கு சுற்றணும். அது மட்டும்தான் அவளோட வாழ்க்கையாகவே இருந்தது. ரீட்டா, நமக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு நம்ம குழந்தைய பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அதனால கூடிய சீக்கிரமே நீ அழகான ஒரு முட்டை இட்டணும். சரியா? நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். என் ஹஸ்பண்ட் வேறு சீக்கிரம் முட்டையிடு, குழந்தைய பார்க்க ஆசையாக இருக்குன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காருடி. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நீ ஏதாவது ஐடியா கூட, என்ன பண்ணலாம்? குழந்தையெல்லாம் பெற்றுக்காதடி. இப்போதைக்கு குழந்தை பெற்றுட்டா நம்மளால லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, குழந்தை பெற்றுட்டா நம்மளோட அழகு எல்லாமே போயிடும், தெரியுமா? என் ஹஸ்பண்டு கிட்ட சொல்லு, இன்னும் 2 இயர்ஸ் அப்புறம் நான் குழந்தை பெற்றுக்கிறேன்னு சொல்லு. இப்படியே சில நாட்களும் நகர்ந்துருச்சு. ராக்கியோட பிடிவாதத்தினால ரீட்டா அழகான ஒரு முட்டை இட்டா. ஆனால் அவளுக்கு அந்த முட்டை மேலெல்லாம் அக்கறை இல்லை. எப்போ பாரு மேக்கப் போடுறது, கண்டது கிடையாதுன்னு சாப்பிட்றது, இந்த மாதிரியே தான் இருந்தா. முட்டை மேலே அவளுக்கு அக்கறையே கிடையாது. முட்டையிலேருந்து குழந்தை வெளியே வந்துருச்சு. அது ரொம்ப வெயிட் கம்மியாக பிறந்தது. அதுக்கு எந்த சக்தியுமே கிடையாது. அதனால் டாக்டர் அதை பத்திரமா பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரீட்டாவுக்கு குழந்தைய பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் பார்ட்டி இந்த மாதிரியெல்லாம் சுற்றிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு அதோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தது. இப்படியே சில நாட்களும் நகர்ந்து போயிடுச்சு. இங்கே பாரு ரீட்டா, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு இருக்க. எங்கே வேணா போகிற, எங்கே வேணா வர. இதுக்கு முன்னாடி நீ போன சரி. இப்போ நமக்குன்னு குழந்தை வந்துருச்சு. நீ குழந்தைய தானே பார்த்துக்கணும். உன் இஷ்டத்துக்கு நீ இருக்க. என்னதான் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்க? நீ அதை சொல்லு. இங்கே பாருங்க, எனக்கு என் சந்தோஷம்தான் முக்கியம். நான் ஒரு வீட்டு வேலைக்காரி ரெடி பண்ணியிருக்கேன். அவள் வந்து இனிமேல் நம்ம குழந்தைய பார்த்துக்குவா. ஏய், மாதம் 10,000 சம்பளம் தரேன். வீட்டு வேலையெல்லாம் நீ தான் செய்யணும். அது மட்டும் இல்லை, என் குழந்தைய நீ நல்லபடியாக பார்த்துக்கணும். சரியா? அப்போ மிட்டு குழந்தைய ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான். மிட்டு குழந்தைக்கு பால் கொடுக்கறது, அதை தூக்கி கொஞ்சறது, அதுக்கு விளையாட்டு காட்டுறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணி நல்லபடியாக குழந்தைய பார்த்துக்கிட்டா. இதை ராக்கி கிளி பார்த்துட்டே இருந்தான். நம்ம கூட நல்லா பார்த்துக்கிறாங்க, இனி பயமா இருக்கலாம். ரீட்டா கொஞ்சம் கூட குழந்தைய பற்றி யோசிக்காமல் ஜாலியாக காரில் ஊர் சுற்றிட்டு இருந்தா. ரீட்டா போட்டிருந்த நகை, அதோட காரு எல்லாத்தையும் ஒரு கழுகாங்க உணவு சாப்பிட்ற மாதிரி அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்தது. இந்த கார் டிரைவ் ரொம்ப ஜாலியாக இருக்குல்லடி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மிட்டு, உன்கிட்ட கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். பேசலாமா? என்னோட மனைவியை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். அவள் என் குழந்தைய பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே மாட்றான். என் லைஃப்பில் என் குழந்தை தான் எனக்கு ரொம்ப முக்கியமே. ஆனால் என் குழந்தைய அவள் கண்டுக்க மாட்றா, எதுவுமே பண்ண மாட்றா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் நீ அப்படி கிடையாது. என் குழந்தைய ரொம்ப நல்லா பார்த்துக்கிற. ஒரு தாய் இருந்து எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி நீ நல்லா பார்த்துக்கிற. அதனால நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா மிட்டு? உங்களுக்காக இல்லைங்க, உங்கள் குழந்தைக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்கிறேன். நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். மிட்டுக்கும் ராக்கிக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. ரீட்டா, உன் இஷ்டத்துக்கு வர்றதுக்கும் இஷ்டத்துக்கு போறதுக்கும் இது ஒன்றும் உன் வீடு கிடையாது. நீ தாராளமாக வெளியே போகலாம். எனக்கும் மிட்டுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. இனிமேல் அவள் தான் என் குழந்தைய பார்த்துக்க போறா. உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ வெளியே போகலாம். நிம்மதி. ஹஸ்பண்ட் தொல்லையும் இல்லை, குழந்தை தொல்லையும் இல்லை, நிம்மதியாக இருக்கலாம். ரீட்டா தனியாக சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருந்தா. அப்போ அங்கே வந்த கழுகு ரீட்டாவை கீழே தள்ளி மேலே உட்காந்துருச்சு. ஐயோ, என்னை விட்டுரு, என் நகையெல்லாம் கூட எடுத்துக்கோ, என்னை உயிரோட விட்டுரு ப்ளீஸ். ரீட்டா இப்படி கெஞ்சினா, ஆனால் அந்த கழுகு அதை காதில் வாங்கலை. அந்த நகையை எடுத்துட்டு ரீட்டாவை கொண்டுட்டு பறந்து போயிருச்சு.